நீங்க இப்போ ஜாம்பி படங்களை பார்க்குறீங்கன்னா, அதாவது ட்ரைன் டு பூசான், வாக்கிங் டெட், ரெசிடென்ட் ஈவில், வேர்ல்ட் வார் ஜெட் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரே ஒரு படம் தான் காரணம். அந்த ஒரு படம் இல்லாட்டி இன்னைக்கு நாம பார்க்குற ஜாம்பி வகையே இருந்திருக்காது. 1968 அக்டோபர் மாதம் 1 ஒரு படம் அமெரிக்க திரையரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு அந்த படத்தை பார்க்க வந்தவங்களுக்கு தெரியாது அவங்க சினிமா வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான தருணத்தை பார்க்க போறாங்கன்னு. அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் உலகத்துக்கே ஜாம்பி அப்படின்னா என்னன்னே புரிஞ்சது. அதுக்கு முன்னாடி ஜாம்பின்னா வேற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் முழுசா மாறி போச்சு. ஆனா இங்க தான் கதையோட ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. அந்த படத்தை எடுத்த டைரக்டர் செஞ்ச ஒரே ஒரு சின்ன தப்பு, ஒரு பேப்பர் ஒர்க் மிஸ்டேக், பல $1 மில்லியன் லாபத்தை அவர் கையை விட்டு பறிச்சிடுச்சு. அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் காப்புரிமையே இல்லாம பப்ளிக் டொமைன்ல ஃப்ரீயா கிடைக்குது. யூடியூப்ல போய் சர்ச் பண்ணா இன்னைக்கே பார்க்கலாம். ஃபுல் மூவி ஃப்ரீயா. ஒரு படம் உலகத்தையே மாத்துச்சு, ஹாலிவுட்டையே ஷேக் பண்ணுச்சு. ஆனா அதை உருவாக்கின டைரக்டர் மட்டும் நடு ரோட்டுக்கு வந்தாரு. அந்த மர்மமான, அதிர்ச்சியான, சில சமயம் சாபம் போல தெரிகிற வரலாற்றை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஜாம்பி உலகத்தின் பிறப்பு ஒரு இளைஞனின் கனவு. 1968 அமெரிக்கா ஒரு பெரிய கொந்தளிப்பான காலகட்டத்தில் இருந்தது. வியட்நாம் போர் உச்சத்துல இளைஞர்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. இனவெறி பிரச்சனைகள் உச்சத்தில் இருந்தது. அந்த சமயத்துல பிட்ஸ்பர்க் நகரத்துல ஜார்ஜ் ஏ ரோமெரோ அப்படிங்கிற ஒரு இளம் டைரக்டர் இருந்தாரு. அவருக்கு அப்போ வயசு 38 தான். அவர் கையில் இருந்த காசு என்ன தெரியுமா? வெறும் $9,900 தான். இன்னைக்கு நம்ம கரன்சியில சொன்னா ஏறக்குறைய 8 லட்சம் ரூபாய் மாதிரி. அதுவும் அந்த காசு கூட அவர் சொந்த காசு இல்ல, 10 பேர் கூட்டா சேர்ந்து போட்ட காசு. 10 people இன்வெஸ்ட் பண்ணினாங்க, அவ்வளவுதான். ஒரு சின்ன டீம், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா, அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு ஹாரர் படம் எடுக்கணும்னு நினைச்சாரு. ஏன்னா அந்த காலத்துல பட்ஜெட் கம்மியா எடுக்கணும்னா ஹாரர் படம் தான் பெஸ்ட் ஆப்ஷன். பெரிய ஹீரோ வேணாம், பெரிய செட் வேணாம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அதிகம் வேணாம். அந்த படத்தோட பேர் தான் நைட் ஆஃப் தி லிவிங் டெட். முதல்ல இந்த பேர் கூட இல்ல, நைட் ஆஃப் தி ஃப்ளஷ் ஈட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆரம்ப டைட்டில். ஆனா இந்த பேர் வச்சிட்டா மக்கள் வரமாட்டாங்கன்னு கொஞ்சம் மைல்டா மாத்திட்டாங்க. அந்த மாத்திரத்துல தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுது. அதை பத்தி கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். கதை என்னன்னா, பார்பரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவளோட அண்ணன் ஜானி 2 பேரும் ஒரு மயானத்துக்கு போறாங்க. அவங்க அப்பா கல்லறைக்கு மலர் வைக்க போறாங்க. மயானத்துல ஒரு விசித்திரமான மனுஷன் வர்றான். நடை தடுமாறுது, முகம் வித்தியாசமா இருக்கு. முதல்ல பார்பரா பயப்படல, ஆனா அவன் நெருங்கி வந்து அவளோட அண்ணனை தாக்குறான். அந்த அண்ணன் செத்துடுறான். பார்பரா ஓடி ஓடி ஒரு பழைய வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்க இன்னும் சில பேர் வர்றாங்க. பென் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷன், ஹாரி கூப்பர் அப்படிங்கிற ஒரு சுயநல மனுஷன், அவனோட மனைவி ஹெலன், அவங்க பொண்ணு கேரன், அவ ஏற்கனவே காயம் பட்டு நோஞ்சானா இருக்கா. இன்னும் 2 இளைஞர்கள், டாம் அண்ட் ஜூடி. அந்த வீட்டை சுத்தி என்ன நடக்குதுன்னா, நூற்றுக்கணக்கான செத்து போன மனுஷங்க, அதாவது ஜாம்பிகள் உயிரோட வந்து அந்த வீட்டை முற்றுகையிடுறாங்க. அவங்க உள்ள புகுந்து அந்த மனுஷங்களை பிடிச்சு சாப்பிட வர்றாங்க. இந்த சிம்பிள் கதை தான். ஆனா இத ரோமெரோ எப்படி சொன்னாரு, எப்படி காட்டினாரு, அதுதான் அந்த படத்தை லெஜெண்ட் ஆக்குச்சு. இப்போ இது ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா 1968 இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அது வரைக்கும் ஹாரர் படம்னா என்ன இருந்தது தெரியுமா? பேய் படம்னா வெள்ளை துணி கட்டிக்கிட்டு பூ அப்படின்னு வரும், இல்லனா டிராகுலா மாதிரி கேப் போட்டுக்கிட்டு வெளியே பறக்கும், இல்லனா பிராங்கன்ஸ்டைன் மாதிரி லேப்ல உருவாக்குன மான்ஸ்டர். எல்லாமே ஃபேக், எல்லாமே கற்பனை மாதிரி இருக்கும். ஆனா ரோமெரோ தான் முதலா செத்தவன் ஏன் எந்திரிக்கணும், ஏன்னா அவனுக்கு பசிக்குது, மனுஷனை சாப்பிடணும் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாரு. இது பார்க்கிறவங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் பயத்தை கொடுத்தது. ஏன்னா இது நடக்கலாம் மாதிரி இருந்தது. ரோமெரோவோட விஷன். ரோமெரோ சும்மா ஒரு ஹாரர் படம் எடுக்கல, அவர் அமெரிக்க சமூகத்தை விமர்சிக்க நினைச்சாரு. அந்த படத்துல நாம பார்க்கிற ஜாம்பிஸ் அப்படின்னா என்னன்னா, அது அமெரிக்காவோட கன்சியூமரிசம், அதாவது நுகர்வோர் கலாச்சாரம். யோசிக்காம கூட்டமா நடந்துகிட்டு இருக்கிற மக்கள், இதையெல்லாம் குறிக்கும் சிம்பிள் மாதிரி காட்டினார். அதோட அவர் ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தாரு. ஹீரோவா ஒரு கருப்பின நடிகரை தேர்ந்தெடுத்தாரு, டூவைன் ஜோன்ஸ் அப்படிங்கிற நடிகர். 1960களில் இனவெறி மிக மோசமா இருந்த காலத்துல ஒரு பிளாக் ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் அவர்தான் லீடர், அவர்தான் எல்லாத்தையும் சரி செய்ய முயற்சி செய்கிறவர். வெள்ளக்காரங்க தான் முட்டாள்களா, பயந்தவங்களா காட்டப்படுறாங்க. காப்புரிமை, கோமாளித்தனம் ஒரு தப்பு.
ஒரு வாழ்க்கையின் முடிவு. இப்போ வர்றது தான் இந்த கதையோட மெயின் ட்ராஜடி. இதை கேட்டா உங்களுக்கு கோபம் வரும், சோகமா இருக்கும், ஷாக் ஆயிடுவீங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போற கடைசி நேரத்துல படத்தோட டைட்டில் நைட் ஆஃப் தி ஃப்ளெஷ் ஈட்டர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. இந்த பேர் கொஞ்சம் வயலண்டா இருக்குன்னு தியேட்டர் ஓனர்ஸ் மறுத்துட்டாங்க. இந்த பேர் வச்சுட்டா குடும்பங்கள் வரமாட்டாங்க, பொண்ணுங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் வால்டர் ரீட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா, கடைசி நிமிஷத்துல அந்த பேரை நைட் ஆஃப் தி லிவிங் டெட்னு மாத்திட்டாங்க. பேரை மாத்துறதுல தப்பு இல்லை, ஆனா அவசரத்துல என்ன நடந்துச்சுன்னா, படத்தோட ஓப்பனிங் டைட்டில் கார்ட்ல, படத்தோட போஸ்டர்ல, எல்லா பிரிண்டட் மெட்டீரியல்ஸ்லயும் வர வேண்டிய அந்த மிக முக்கியமான ஒரு வரிய காப்பிரைட் நோட்டீஸாய் MCMLX28 என்ற அந்த ஒரு சின்ன சிம்பிளை போட மறந்துட்டாங்க. இப்போ நீங்க நினைப்பீங்க, அது என்ன பெரிய விஷயம், அப்புறம் சரி செஞ்சிடலாமே. இல்ல, 1960களில் அமெரிக்க காப்புரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு படத்தோட பேரை மாத்துனா ரிலீஸ் பண்ணும்போது போஸ்டர்லையும் டைட்டில் கார்டுலையும் எல்லா விளம்பர பொருள்களிலையும் காப்புரிமை அறிவிப்பை கட்டாயமா போடணும். அதை போடாததால என்ன ஆச்சுன்னா, சட்டப்படி அந்த படம் தானாகவே பப்ளிக் டொமைன் ஆகிடுச்சு. அதாவது அந்த படத்தின் மேல யாருக்கும் உரிமை கிடையாது, யார் வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம். இதனால ஏற்பட்ட தாக்கம் ரோமெரோவும் அவரோட நண்பர்களும் முதலீடு செஞ்சவங்களும் நினைச்சாங்க, படம் ஹிட் ஆச்சுன்னா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவோம். ஆனா என்ன ஆச்சு, படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. $90,900 எடுத்த படம் $30 மில்லியன் வசூல் பண்ணுச்சு. இன்னைக்கு கரண்ட் வேல்யூல சொன்னா $250 மில்லியன் வேல்யூ இருக்கும். ஆனா அந்த காசுல ஒரு காசு கூட ரோமெரோவுக்கு வரல. ஏன்னா டிவி சேனல்கள், வீடியோ கம்பெனிகள் எல்லாரும் அந்த படத்தை காசு கொடுக்காம எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ராயல்டி கிடையாது, பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. படம் பப்ளிக் டொமைன்ல இருந்ததால அது யாருக்கும் சொந்தமில்லாத ஒன்னா ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணா நூற்றுக்கணக்கான சேனல்கள்ல இந்த படம் முழுசா அப்லோட் ஆயிருக்கும். எல்லாம் லீகல், யாரும் அதை கீழே எடுக்க முடியாது. ரொமெரோ பல வருஷங்கள் கோர்ட்ல போராடினாரு, லாயர்ஸ் வச்சு கேஸ் போட்டாரு. ஆனா சட்டம் சொல்லுது, நீதான் தப்பு பண்ணிருக்க, நான் என்ன பண்றது அப்படின்னு. அவருக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல. அந்த ஆளு தன்னோட மிகப்பெரிய வெற்றியையே அனுபவிக்க முடியாம போச்சு. அவர் பிறகு இன்னும் நிறைய ஜாம்பி படங்கள் எடுத்தாரு. டான் ஆஃப் தி டெட், டே ஆஃப் தி டெட், லேண்ட் ஆஃப் தி டெட். ஆனா அவருக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பணமும் புகழும் முழுசா கிடைக்கல. 2017ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 16ஆம் தேதி 70 வயசுல அவர் இறந்து போனாரு. இறக்கும் வரைக்கும் அவர் நைட் ஆஃப் தி லிவிங் டெட்ல இருந்து $1 கூட சம்பாதிக்கல. நிஜமான பயம், அமானுஷ்ய நிகழ்வுகள், செட்ல நடந்த மர்மங்கள். இப்போ படத்தோட ஷூட்டிங் பத்தி பேசலாம். இதுவும் ஒரு கிரேசியான கதை தான். லொகேஷன், படம் முழுக்க எடுக்கப்பட்டது பென்சில்வேனியா மாகாணத்துல எவன்ஸ் சிட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்ல. அங்க ஒரு பழைய கைவிடப்பட்ட ஃபார்ம் ஹவுஸ் இருந்துச்சு. அந்த வீட்டையே லொகேஷனா எடுத்தாங்க. ஆனா உள்ளூர் மக்கள் சொல்லுற கதை என்னன்னா, அந்த வீடு நிஜமாவே பேய் பிடிச்ச வீடாம். அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்காம். அதனால அந்த வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்களாம். படக்குழுவினர் சொன்ன விஷயங்கள். இரவு ஷூட்டிங்குகளுக்கு அங்க போனப்போ விசித்திரமான சப்தங்கள் கேட்டிருக்காங்களாம். கேமராமேன் சொன்னது என்னன்னா, நான் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நிக்கிறாங்க மாதிரி உணர்ச்சி வரும். திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஜாம்பிகள் யார்? இதுதான் மிக சுவாரஸ்யமான பகுதி. அந்த படத்துல நடிச்ச அந்த ஜாம்பிகள் எல்லாம் நிஜமான நடிகர்கள் இல்ல. பல பேர் அந்த ஏரியாவில் இருந்த சாதாரண மக்கள் தான். ரோமெரோ விளம்பரம் கொடுத்தாரு, படத்துல நடிக்க ஆளுங்க வேணும், ஒரு நாளைக்கு $25 கூலி, சாப்பாடு ஃப்ரீ. அதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ், லோக்கல் பார்மர்ஸ், சில டீச்சர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாரும் வந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் நபர் அவங்க மேல மேக்கப் பண்ணினாரு. மேக்கப் அதுக்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா, சாக்லேட் சிரப், அதாவது ரத்தத்துக்கு பதிலா சாக்கோ சிரப் யூஸ் பண்ணாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் படமானதால சாக்லேட் சிரப் ரத்தம் மாதிரியே தெரிஞ்சது. கிழிஞ்ச துணிகள், மண், சேறு எல்லாத்தையும் அவங்க மேல தெளிச்சு மேக்கப் பண்ணினாங்க. சில பேருக்கு லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணி காயம் மாதிரி போட்டாங்க. கண்களை வித்தியாசமா வச்சு நடிக்க சொன்னாங்க. ஆனா செட்ல இருந்தவங்க பல பேர் சொன்னது என்னன்னா, அந்த மேக்கப் போட்ட பிறகு அந்த மக்கள் அவங்க கேரக்டருக்கே மாறிடுறாங்க. அதாவது மேக்கப் போட்ட அரை மணி நேரத்துல அவங்க நடக்கிற விதம் மாறுது, பேசுற விதம் மாறுது, நிஜமாவே ஒரு ஜாம்பி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரோமெரோ ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் அவங்களுக்கு அதிக டைரக்ஷன் கொடுக்கல. நான் சொன்னது ஒண்ணுதான், நீங்க செத்துட்டீங்க ஆனா நடக்கிறீங்க. உங்களுக்கு உணர்வுகள் இல்ல, சிந்தனை இல்ல,
வெறும் பசி மட்டும்தான் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களே அந்த கேரக்டரா மாறிடுறாங்க. விசித்திரமான சம்பவங்கள். படப்பிடிப்பு நடந்த நாட்களில் பல விசித்திரமான விஷயங்கள் நடந்தது. ஒரு நாள் இரவு அவங்க கல்லறை காட்சி எடுக்கிறாங்க. அந்த காட்சிக்காக அருகில இருந்த ஒரு நிஜமான மயானத்துக்கு போனாங்க. கேமராமேன் அங்க வேலை செய்யும் போது திடீர்னு ஒரு கல்லறை கல் விழுந்திருக்கு. யாரும் தொடல, காத்து கூட அடிக்கல. அந்த கல் சட்டுன்னு விழுந்திருக்கு. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. இன்னொரு நாள் அவங்க ஒரு சீன் எடுக்கிறாங்க. அதுல ஜாம்பிகள் மனித உடல பாகங்களை சாப்பிடுறாங்க. அதுக்காக ரொம்ப ரியலிஸ்டிக்கா செய்யணும்னு உள்ளூர் பச்சர் கடையில இருந்து கோழி உட்பாகங்கள், பன்னி இறைச்சி, எலும்புகள் வாங்கி வந்தாங்க. ஆனா அந்த சீன் எடுக்கும்போது சில நடிகர்கள் அந்த இறைச்சியை சாப்பிட்டாங்களாம். ரோமரோ நிறுத்தினாரு. என்ன பண்றீங்க? நடிக்கணும், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனே. ஆனா அவங்க சொன்னது, டைரக்டர், எங்களுக்கு நாங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. கேரக்டர் நம்மளை கண்ட்ரோல் பண்றது மாதிரி இருக்கு. லாஸ்ட் சீன், ஷாக்கிங் எண்டிங். படத்தோட கடைசி காட்சி இதுதான் எல்லாரையும் அதிர வச்சது. ஹீரோ பென், அவர் மட்டும்தான் உயிரோட இருக்காரு. அவர் பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சிருக்காரு. காலையில போலீஸும் வில்லேஜ் மக்களும் வந்து ஜாம்பிகளை சுட்டு கொல்றாங்க. பென் வெளியே வர்றாரு, பாதுகாப்பா இருக்காருன்னு நினைக்கிறாரு. ஆனா போலீஸ் அவரையும் ஜாம்பின்னு நினைச்சு சுட்டு கொல்றாங்க. இது அந்த காலத்துக்கு மிகப்பெரிய ஷாக். ஹீரோ செத்துடுறாரு. அதுவும் கடைசி நொடியில. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் படுகொலை செய்யப்பட்ட அதே வருஷம்தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கருப்பின ஹீரோ போலீஸால சுட்டு கொல்லப்படுறாரு. இது சமூக விமர்சனமா பார்க்கப்பட்டது. பார்வையாளர்களோட ரியாக்ஷன். முதல் ஷோ பார்த்தவங்க அதிர்ச்சியில இருந்தாங்க. சிலர் தியேட்டரை விட்டு வெளியே ஓடினாங்க. சில பெண்கள் அழுதாங்க. குழந்தைகள் பயந்து கத்தினாங்க. ஒரு தியேட்டர்ல ஒரு ஆள் படம் பார்த்துட்டு, இது நிஜமா நடக்குதா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு ஊழியர்கிட்ட கேட்டாராம். அந்த காலத்துல கிராபிக்ஸ் இல்லாம, சிஜிஐ இல்லாம, வெறும் மேக்கப்லயே நடிப்புலயே பயமுறுத்தின விதம்தான் இன்னைக்கும் பல பேருக்கு கனவுல வந்து பயமுறுத்துது. தாக்கம் எப்படி உலகையே மாத்துச்சு. நைட் ஆஃப் தி லிவிங் டெட் வெறும் ஒரு படம் இல்ல, அது ஒரு மூவ்மெண்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்த எல்லா ஜாம்பி படங்களும் இந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுச்சு. ஜாம்பிகள் மெதுவா நடக்கணும், அவங்க மனித மாமிசம் சாப்பிடணும், தலையில அடிச்சாதான் செத்துடுவாங்க, அவங்க கூட்டமா வரணும், சர்வைவர்ஸ் ஒரு இடத்துல முட்டி மோதிக்கணும். இதனால வந்த படங்கள். 1970களில் இத்தாலியன் இயக்குனர் லூசியோ ஃபுல்சி ஜோம்பி படம் எடுத்தார். 2000களில் ரெசிடென்ட் ஈவில் வீடியோ கேம், அதிலிருந்து படங்கள். 2004ஆம் ஆண்டு டான் ஆஃப் தி டெட் ரீமேக். 2010ஆம் ஆண்டு தி வாக்கிங் டெட் டிவி சீரீஸ். இது 11 சீசன்கள் ஓடுச்சு. 2016ஆம் ஆண்டு ட்ரைன் டு பூசான் கொரிய படம், உலகளவில் ஹிட். 2018ஆம் ஆண்டு கார்கோ, ஆஸ்திரேலிய படம். எல்லாமே ரோமெரோவோட விஷனை ஃபாலோ பண்ணுச்சு. பாப் கல்ச்சர்ல தாக்கம். ஜாம்பி மேக்கப், ஹாலோவின் காஸ்டியூம்கள்ல நம்பர் 1 ஆச்சு. ஜாம்பி வாக் அப்படின்னு ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஆயிரக்கணக்கான பேர் ஜாம்பி மேக்கப் போட்டுக்கிட்டு தெருவில் நடப்பாங்க. மைக்கேல் ஜாக்சனோட த்ரில்லர் மியூசிக் வீடியோ, இதுல ஜாம்பி டான்ஸ். வீடியோ கேம்ஸ், லாஸ்ட் ஆஃப் அஸ், ரெசிடென்ட் ஈவில், டெட் ரைசிங் எல்லாமே ஜாம்பி பேஸ்ட். ரொமெரோவோட வாழ்க்கை ஒரு மாஸ்டரோட சோகம். ஜார்ஜ் ரொமெரோ அவரோட முதல் படத்திலிருந்து ₹1 சம்பாதிக்க முடியல. ஆனா அவர் தோல்வியடையல. அவர் தொடர்ந்து படங்கள் எடுத்தாரு. அவரோட மற்ற படங்கள் 1978ல் டான் ஆஃப் தி டெட், இதுமாலுக்குள்ள டிராப்பான ஜாம்பிகள் பத்தின கதை. 1985ல் டே ஆஃப் தி டெட், இதுல மிலிட்டரி பங்கர்ல ஜாம்பிகள் மேல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். 2005ல் லேண்ட் ஆஃப் தி டெட், இதுல பணக்காரங்க ஸ்கை ஸ்கிரேப்பர்ல இருப்பாங்க, ஏழைங்க கீழே ஜாம்பிகளோட சண்டை போடுவாங்க. இது கேபிட்டலிசத்தை விமர்சிக்கிற படம். ஆனா அவருக்கு பெரிய பட்ஜெட் படங்கள் கொடுக்கல. ஹாலிவுட் அவரை முழுசா ஏத்துக்கல. காரணம், அவர் காமர்ஷியல் இல்லாம ஆர்ட்டா படங்கள் எடுத்தாரு. அவருக்கு பணம் முக்கியம் இல்ல, கதை சொல்றது முக்கியம். இறுதி நாட்கள். 2017ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 16ஆம் தேதி நுரையீரல் புற்றுநோயால் அவர் இறந்து போனாரு. வயசு 77. அவர் இறக்கும்போது உலகம் முழுக்க திரைப்பட இயக்குனர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. அவரை மாஸ்டர் ஆஃப் ஹாரர் அப்படின்னு கொண்டாடினாங்க. ஆனா அவர் தன்னோட மிகப்பெரிய வெற்றியான நைட் ஆஃப் தி லிவிங் டெட் மூலமா ஒரு பைசா சம்பாதிக்காம இறந்து போனாரு. இதுதான் வாழ்க்கையோட ட்ராஜடி. உங்க உழைப்பு, உங்க கிரியேட்டிவிட்டி உலகத்தை மாத்தலாம். ஆனா சில நேரம் நீங்க அதோட பலனை அனுபவிக்க முடியாம போகலாம். இன்னைக்கு நாம பார்க்கிற வாக்கிங் டெட் ஆகட்டும், இல்ல ட்ரைன் டு பூசான் ஆகட்டும், லாஸ்ட் ஆஃப் அஸ் வீடியோ கேம் ஆகட்டும், ரெசிடென்ட் ஈவில் படங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் தாத்தா இந்த ஒரு படம் தான். ஒரு சின்ன தப்பு ஒரு பெரிய புரட்சி.
ஒரு ஆளோட கனவு உலகத்தையே மாத்துச்சு. ஆனா அவருக்கே அதோட பலன் கிடைக்கல. இது நமக்கு என்ன சொல்லுது? உங்க வேலை பெருசா இருக்கலாம், உங்க பங்களிப்பு முக்கியமா இருக்கலாம், ஆனா சில நேரம் அதோட பலன் நீங்க அனுபவிக்க முடியாம போகலாம். ஆனாலும் நீங்க செஞ்ச வேலை என்றும் நிலைக்கும். ஜார்ஜ் ரொமெரோ இப்போ இல்ல, ஆனா அவரோட விஷன், அவரோட படம் இன்னைக்கும் ஜீவிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஜாம்பி படத்திலையும் ஒவ்வொரு ஜாம்பி கேமிலையும் அவர் இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜாம்பி கான்செப்ட் ஏன் இன்னைக்கு வரைக்கும் பாப்புலரா இருக்கு? மனுஷங்க ஏன் இந்த மாதிரி அபோகாலிப்ஸ் கதைகளை விரும்புறாங்க? நம்மளோட உள்ளுக்குள்ள என்ன பயம் இருக்கு? கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க இந்த படத்தை பார்த்திருக்கீங்களா? இல்லனா போய் பாருங்க, யூடியூப்லயே கிடைக்கும். பப்ளிக் டொமைன், ஃப்ரீ. சினிமா ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது ஒரு தடவை பாருங்க. புத்தகச்சோலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு மர்மமான சினிமா கதையோடு, இன்னும் ஒரு அதிர்ச்சியான வரலாற்று நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். நான் நினைவில் வச்சுக்குங்க, ஒவ்வொரு பெரிய வெற்றியின் பின்னாடியும் ஒரு சோகமான கதை இருக்கலாம். ஒவ்வொரு புரட்சியின் பின்னாடியும் யாரோ ஒருத்தர் தியாகம் இருக்கலாம். இது புத்தகச்சோலை. கீப் வாட்சிங், கீப் லேர்னிங், ஸ்டே சேஃப். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. பை.